எடப்பாடியினுடைய பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை நான் ரீச் பண்ணியிருக்கிறேன்றார். 3000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பயணிச்சிருக்கிறேன்றார். 100 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூடயா புரட்சித் தலைவர் சிலையோ புரட்சித் தலைவி சிலையோ இல்லை? நீங்கள் ஆரம்பிக்கும் போதே புரட்சித் தலைவரையோ புரட்சித் தலைவியோ வழிபட்டு ஆரம்பிச்சிங்களா? நினைவிடத்திற்கு சென்றிருக்கீங்களா? அவர்கள் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறீங்களா? என்ன நோக்கம்? யார் நீங்கள்? பல இடங்களில் எடப்பாடி படத்தை மட்டும் போட்டு அதிமுக கொடி பிடிக்கிறீங்களே, அந்த கட்சியை நிறுவியவர், அந்த கட்சியை மாபெரும் மக்கள் கழகமாக மாற்றியவர், 2 மாபெரும் மக்கள் தலைவர் இருக்காங்கல்ல, எப்படி எளிதாக மறந்துட்டீங்க? யார் தூக்கி பிடிக்கணும்? எந்த கட்சி புரட்சித் தலைவரை மாபெரும் பிம்பமாக காட்டணும்? அதிமுக தானே செய்யணும். அதிமுக நிறுவனர் தானே அவர். அதுவும் ஏழை எளியவர்களுக்காக, மக்களின் நலன்களுக்காகவே எல்லா கட்சியும் தலைவர் கூடி ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த பார்ட்டியாக இருந்தாலும் பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிகார மையமாக இருக்கிறவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதிமுக அப்படி இல்லையே. தொண்டன் ஆரம்பித்த கட்சியில் தலைவர் தன்னை உறுப்பினரெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. அந்த கட்சியை நீங்கள் எப்படி ஆக்கி வச்சுருக்கிறீங்க? எடப்பாடிங்கிற ஒரு ஆளுக்கான கட்சியாக தானே நீங்கள் மாற்றி வச்சுருக்கிறீங்க.